இன்றைக்கு சங்கீதம் 15:2 நாம் பார்க்க வேண்டும். சங்கீதம் 15:2 உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன்தானே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? உத்தமனாக நடக்கணுங்க. எங்கேயாவது பார்க்குறீங்க ஆளுக்களை எல்லாம் நியாயம் செய்துட்டு அக்கிரமம் செய்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேச முடியும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்கிறோம் என்று பார்க்க வேண்டும் இல்லையா? We need to think about our life and see whether we are walking uprightly. நம்மை குறித்து அப்படி ஒரு சாட்சி வருமானால் அது அற்புதமான சாட்சி. என்ன சாட்சி தெரியுமா? இவன் உத்தமன். உத்தமன் என்றால் என்ன? இவன் சரியான காரியத்தை செய்கிறவன், தவறாய் செய்கிறவன் அல்ல. யோசேப்பை குறித்து அவன் உத்தமனாய் நடந்தான் என்று பார்க்கிறோம். வேதாகமத்திலே எண்ணற்ற மனிதருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உத்தமமாய் நடந்தார்கள் என்றும் நாம் காணுகின்றோம். அப்படின்னா முதல்ல அது நடக்க முடியும்னு நம்பணும். யார் இப்படி உத்தமனாக இருக்க முடியும்னு நினைக்கக்கூடாது. நாம் தனிப்பட்ட பலனில் முடியாதுங்க, நாமெல்லாம் பாவிகள். ஆனால் ஆண்டவருடைய பலனினாலே உத்தமமாய் நாம் நடக்க முடியும். அப்போ தான் மனதார சத்தியத்தை பேச முடியும் நாம். அப்போ தான் நீதியை நடப்பிக்க முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், இந்த அனுபவம் வந்தால் தான் அதனுடைய விளைவுகளை காண்கின்றோம். These are the fruits in our ministry. நான் உத்தமன் ஆகையினாலே நீதி என்னுடைய வாழ்க்கையிலே, ஆகையினாலே உண்மை என்னுடைய வாழ்க்கையில், நீதியை நடப்பிக்கிறேன், சத்தியத்தை பேசுகிறேன், ஆகையினாலே இதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார். நீங்கள் எப்படி நடக்கிறீங்க? முதல் சங்கீதத்திலே அவர் எழுதிட்டார், துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும் இல்லையா? அதாவது இஃப் யூ வாண்ட் டு வாக் அப்ரைட்லி யூ கேனாட் வாக் வித் சின்னர்ஸ். அதாவது நம்ம வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையிலே இயேசுவுக்காக நிற்கும்போது தீமையானவன் பல விதங்களிலே நம்மை சோதித்தாலும் துணிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க பாருங்கள். ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யலாம், அல்லது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை பற்றி இல்லை, நீங்கள் செய்கிற வேலையில் உண்மையாக இருக்கணும் இல்லையா? நீங்கள் செய்கிற வேலையில் உத்தமனாக நடக்கணும். உங்களை பற்றி என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னே பாருங்கள். சுற்றிலும் உள்ளவர்கள், உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை பற்றி நல்லா பேசுவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் உத்தமனாய் நடக்கிறான் இவன் என்று மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்ல வேண்டுமானால் வேறு ஒன்றையுமே இவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியலைங்க. இவன் அப்படியே பர்ஃபெக்டாக நடக்கிறானே என்று. ஆண்டவரை போல பாவமே இல்லாமல் யாரும் இல்லை. ஆனால் பரிசுத்தமாய் நடக்கிற சூழ்நிலையில் பல சோதனைகளை மேற்கொள்ளும் போது அவைகளையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மேற்கொண்டு உத்தமன் என்று காண்பிக்க வேண்டும். அப்போது நல்ல சர்டிஃபிகேட் வரணும் இல்லையா? மனிதனிடத்தில் இருந்தில்லை, ஆண்டவரிடத்தில் இருந்து. அப்போ இன்றைக்கி என்ன யோசிக்கணும்? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை குறித்து இன்று என்ன சர்டிஃபிகேட் தருகிறார்? உத்தமன் என்று சொல்லிட்டார்னா சந்தோஷம். அதுக்காக ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நான் உத்தமமாய் நடக்க வேண்டுமென்று நீர் சொல்லியிருக்கிறீர். எனக்கு உதவி செய்யும். தடைகள் பல, நெருக்கங்கள் பல, சோதனைகள் பல மேற்கொண்டு முன்னேறி செல்ல உத்தமமாய் நடக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஆமேன்.